அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2 டே சீரியல் ரிவ்யூ ஃபார் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை யாரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க பிராண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்த்திகை பிடிக்குமா, இல்லை அபிராமி அம்மாவை பிடிக்குமா, இல்லை சாமுண்டீஸ்வரி பிடிக்குமா, இல்லை ரேவதியை பிடிக்குமா, இல்லை பரமேஸ்வரி பாட்டியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட வில்லி கேரட்டில் இருக்கிற சந்திராவை பிடிக்குமா, இல்லை ஜெயராமனை பிடிக்குமா, இல்லை நம்மளோட மாயா மற்றும் மகேஷை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட வில்லி கேரட்டில் இருக்கிற சந்திரா வந்து இப்போ வந்து மாயா கிட்டே கேட்டுக்கிறாங்க, இன்னமும் மகேஷை கண்டுபிடிக்கலையான்னு சொல்லிட்டு. இல்லை மேடம், இன்னும் மகேஷை கண்டுபிடிக்க முடியல, எனக்கு என்னவோ சாமுண்டீஸ்வரி மேலே தான் டவுட் ஆகுது, கடத்தி வச்சுருப்பாங்க போல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டுக்கிறாங்க. நம்மளோட சந்திரா சாமுண்டீஸ்வரி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட மாயா அப்போ யோசித்தாங்க, பணபலம் ஆள்பலம் சொல்வாக்குன்னு சொல்லிட்டு பெரிய இடமா இருக்கிறாங்க, அவங்க கூட என்னால் கேஸ் கொடுத்து ஒரே இட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சந்திரா கிட்ட கேட்கும்போது, நம்மளோட கூடமே ஜெயராமனும் அந்த வீணாக போன சந்திராவும் சேர்ந்துட்டு நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த அக்காவுக்கு துரோகம் பண்ணுறோன்னு தெரியாமல் இந்த சந்திரா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட ரேவதி கிட்ட அப்பப்போ டிரைவரை பற்றி தப்பாக சொல்லி இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றி விட்ருக்குறாங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரேவதியே அவங்க மாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. நம்மளோட அபிராமி அம்மா தாங்க, வேறு யாரும் இல்லை. இப்போ சாமுண்டீஸ்வரியும் அபிராமியும் 2 பேரும் நேருக்கு நேர் சந்திச்சாங்கன்னா இவங்க தன்னோட அண்ணின்னு சொல்லிட்டு எப்படி இப்போ கண்டுபிடிக்காமல் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்ட்டு வீடியோ எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நம்மளோட கார்த்திக் வந்து ரேவதிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு தடி நம்மளோட மகேஷ் யார் கடத்திருப்பாங்கிற விஷயத்தில் ரொம்பவும் டீப்பாக நோண்டிட்டு இருக்கிறாரு. இவருக்கு யாருக்கு சேர்க்க போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியலைங்க. இந்த ரேவதியோட தங்கச்சிங்க அதுக்கு மேலே இல்லாதும் பொல்லாதும் டிரைவரை பற்றி அப்பப்போ ரோகிணியும் ராகினியும் சேர்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.